Good morning, students. Today I am going to take Analytical Number Theory class. Unit 3 presented by Shiva Jyoti. பார்த்தோம் யூனிட் 3 வந்து மல்டிப்ளிகேட்டிவ் ஃபங்க்ஷன் பார்த்தோம்ல. மல்டிப்ளிகேட்டிவ் ஃபங்க்ஷன்னா ஒரு எஃப்பும் ஜியும் யூஸ் பண்ணி எஃப் ஆஃப் எம் கமா என் இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எம் இன்ட்டு எஃப் ஆஃப் என்னு கிடைக்கும். சரியா? அடுத்தது கம்ப்ளீட்லி மல்டிப்ளிகேட்டிவ் கொஞ்சம் சிம்பிள்ஸாக பார்த்தோம். நெக்ஸ்ட்டு இந்த தியரம் இம்பார்ட்டன்ட் தியரம். அடுத்த தியரம் பார்க்க போகிறோம். இஃப் போத் ஜி அண்ட் எஃப் ஸ்டார் ஜி ஆர் மல்டிப்ளிகேட்டிவ் தென் எஃப் இஸ் ஆல்சோ மல்டிப்ளிகேட்டிவ். என்ன கொடுத்துருக்காங்க பாரு. இஃப் போத் ஜி அண்ட் எஃப் ஸ்டார் ஜி ஆர் மல்டிப்ளிகேட்டிவ், ரெண்டும் மல்டிப்ளிகேட்டிவாக இருக்கும். தென் எஃப் இஸ் ஆல்சோ மல்டிப்ளிகேட்டிவ், அந்த இதுவும் எஃப்பும் உனக்கு மல்டிப்ளிகேட்டிவ். இப்போ நீ பார்க்கும்போது ஃபஸ்ட்டு இஃப் அண்ட் ஒன்லி கண்டிஷன் நீ ப்ரூவ். இந்த இஃப் இஸ் மல்டிப்ளிகேட்டிவ், ஜி வந்து மல்டிப்ளிகேட்டிவ்னா கண்டிப்பாக எஃப் ஒரு மல்டிப்ளிகேட்டிவ், அது நம்மளுக்கு தெரியும். அடுத்தது ஒரு எஃப் ஸ்டார் ஜின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரியா? மல்டிப்ளிகேட்டிவ். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன ப்ரூஃப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கான்ட்ரடிக்ஷன் மெத்தடில் நம்ம ப்ரூஃப் பண்ணி கொண்டு வரணும். we shall assume that f is not multiplicative or assume f is not multiplicative னு கொடுக்குறோம். அடுத்தது f star g is also என்னது not multiplicative, அதே மல்டிப்ளிகேட்டிவ் இல்லைனா இது மல்டிப்ளிகேட்டிவ் இல்லைன்னு சொல்லிடும். let h is equal to f star g னு கொடுக்குறோம். இந்த f star g வந்து என்ன எடுத்துருக்கோம், hன்னு எடுத்துருக்கோம். சரியா? அப்போது since f is not multiplicative சொல்லும்போது there exists a positive integer m and n with m, n is equal to 1 such that f of mn is not equal to f of m into f of n. சரியா? f of mn வந்து நம்மளுக்கு not multiplicative, not equal to போடணும். மல்டிப்ளிகேட்டிவ்னா ஈக்குவல் டு போடணும். சரியா? we choose a pair of m and என்னன்னு சொல்கிறோம். சூஸ் பண்ணுறோம் நம்ம பேர் ஆஃப் ரெண்டு பேர் ஆஃப் n and m for which the product m is also possible. ஃபஸ்ட் இப்போ என்ன பண்ணிடுறோம்னா என்ன ப்ரூஃப் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா mn வந்து ஈக்குவல் டு 1ன்னு கொடுக்குறோம். சரியா? mn இஸ் ஈக்குவல் டு 1. அப்போ எம்முக்கு பிளேஸில் 1 கொடுக்கணும், என்னுக்கு பிளேஸில் 1 கொடுக்கணும். அப்போது இதில் நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணிட்டோன்னா 1 f of 1 into f of 1, f of 1 is not equal to 1ன்னு கொடுத்துருக்கோம். சரியா? அடுத்தது f of h is equal to f of 1 into g of 1ன்னு வருது. ஸ்டார் ஆப்ரேஷனை பிரிக்கும் போது f of 1 into g of 1. அடுத்தது f of 1 வந்து நாட் ஈக்குவல் டு 1, இங்கே 1 கொடுக்க முடியாது, இதில் வந்து நாட் ஈக்குவல் டு 1, அப்போ 2ஆக இருக்கும். புரிஞ்சா? அப்போ எனது ஹச் வந்து ஒரு நாட்டு மல்டிப்ளிகேட்டிவ் ஃபஸ்ட்டு கேஸில் நம்ம ப்ரூஃப் பண்ணிக்கிறோம். சரியா? அடுத்தது mn வந்து மல்டிப்ளிகேட்டிவ், அதனால் கான்ட்ரடிக்ஷன் நம்மளுக்கு வந்து என்னது இங்கே என்னது எஃப் இஸ் மல்டிப்ளிகேட்டிவ்னு சொல்கிறோம் இல்லையா? அடுத்த கேஸ் பாருங்கள். mn இஸ் கிரேட்டர் தென் 1ஆக இருக்கும். mn is greater than 1 இருக்கும்போது we have f of ab is equal to f of a into f of b for all positive integer a and b with a comma b is equal to 1. என்ன கொடுத்துருக்காங்கன்னா mn greater than 1, 1ஓட அதிகமாக இருக்குது. அதிகமாக இருக்கிறத நம்ம என்ன எடுத்துக்கிறோம்னா ஏயையும் பியையும் எடுத்துக்கிறோம். சரியா? எம்மை வந்து ஏன்னு எடுத்துட்டு என்னை வந்து பின்னு எடுக்கும். சரியா? ஏபி இஸ் கிரேட்டர் தேன் என்என். now we are giving the proof of the theorem. ஓகே, ஸோ இங்கே நான் சொன்னேன்ல ஏ வந்து எம்மாக இருக்கும், பி வந்து என்னது என்னாக இருக்கும். சரியா? அடுத்து mn இஸ் ஈக்குவல் டு நம்ம வந்து ஹச்சுக்கு பதிலாக இது எஃப் ஸ்டார் ஜின்னு சொல்லுவோம் இல்லையா? ஹச் இஸ் ஈக்குவல் டு என்ன கொடுத்துரும், எஃப் ஸ்டார் ஜின்னு கொடுத்தோம். சரியா? அப்போது ஜின்னு சொல்லும்போது அந்த ஆப்ரேஷன் இப்போ சம்மேஷன் போட்டு a by m b by n ab is less than mn. நம்ம ஸ்டார் ஆப்ரேஷனை பிரிக்கும் போது சம்மேஷன் போட்டு பிரிப்போம். அது ஃபார்முலா f of d into g of n by dன்னு கொடுத்தோம்ல, அதான் இங்கே கொடுக்குறோம். சரியா?
எஃப் ஆஃப் ஏபி. இங்கே நான் டிக்கு பிளேஸில் என்ன எடுத்துருக்கேன் ஏபின்னு. சரியா? எஃப் ஆஃப் ஏபி ஜி ஆஃப் எம் பை என் ஏபின்னு இருக்குது. சரியா? பிடிச்சமா? நெக்ஸ்ட் எக்ஸ்பேண்ட் பண்ணுறோம். எக்ஸ்பேண்ட் பண்ணது என்னதுன்னா the summation of a by b, a by m, b by n, அடுத்தது ab less than mn நம்ம பிரிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு f of ab g of mn divided by ab ப்ளஸ் போட்டுட்டு அடுத்தது இந்த டேர்ம் மீன்ஸ் இந்த ஏபிக்கு பிளேஸில் வந்து mn கொடுத்தேன்னா அது mn கேன்சல் ஆகி உனக்கு என்ன கிடைக்குது f of mn into g of 1ன்னு கிடைக்குது. சரியா? அடுத்தது ஈக்குவல் டு சம்மேஷன் ஏ பை ஏ கொடுக்கும்போது எஃப் ஆஃப் ஏபியை திருப்பி தனியாக பிரிக்கிறோம். எஃப் ஆஃப் ஏ இன்ட்டு எஃப் ஆஃப் பி பிரிக்கிறோம். அதே போல் ஜிஎம் பை ஏபியை தனியாக பிரிக்கிறோம். ஜி ஆஃப் எம் பை ஏ இன்ட்டு ஜி ஆஃப் என் பை பின்னு பிரிக்கிறோம். ப்ளஸ் எஃப் ஆஃப் எம்என் பிரிக்கிறோம். சரியா? நெக்ஸ்ட்டு வந்து எஃப் ஆஃப் எம்என்னுக்குள்ளே நம்மளுக்குள்ள ஃபார்முலா தெரியும். என்னது? இந்த பக்கம் எடுத்துடலாம்ல. எஃப் ஆஃப் எம்என்னை எஃப் ஆஃப் எம் இன்ட்டு எஃப் ஆஃப் என்னு நம்மளுக்கு தெரியும். அப்போ அந்த டேமை இந்த சைடு எடுத்துரும். சரி, அடுத்தது அதில் வந்து 0 வந்தது. நம்மளுக்கு வந்து டேர்ம்ஸ் பார்த்துக்க எஃப் ஆஃப் எம் என்ன வந்து ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எம் இன்டு எஃப் ஆஃப் என்னன்னு தெரியும் இல்லையா? அப்போ இந்த டேர்மை நம்ம எந்த வழி கொண்டு வந்துட்டோன்னா எஃப் ஆஃப் எம் இன்டு எஃப் ஆஃப் என்னன்னு தெரியும். அடுத்தது அந்த ப்ளஸ் இருக்கிறதுல இந்த டேர்ம்ஸை இங்கே கொண்டு வந்துடும். அப்போ மைனஸ் தானே வரும். இதில் ப்ளஸ் 0ன்னு இருக்குதுன்னு அர்த்தம். சரி, நம்மளால் அசிமேஷன் பண்ணிக்கணும். அடுத்தது இந்த டேர்ம் எப்படி எடுத்துருவோம். அப்போ நம்மளுக்கு என்ன ரிமைனிங் டேர்ம் என்ன கிடைக்கிதுன்னா ஹச் ஆஃப் எம் இன்டு ஹச் ஆஃப் என் மைனஸ் எஃப் ஆஃப் எம் இன்டு எஃப் ஆஃப் என் ப்ளஸ் எஃப் ஆஃப் எம்என். சரியா? சின்ஸ் எஃப் ஆஃப் எம்என் is not equal to f of m into f of n. This shows that f of mn is not equal to f of m into h of m into h of n. H is not multiplicative. It is a contradiction. சரி, இது இம்பார்ட்டன்ட் தியரம் படிச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பாரு, இதே போல் ஜி இஸ் மல்டிப்ளிகேட்டிவ் இன்வெர்ஸ் பார்க்கணும். ஜி இன்வெர்ஸும் வந்து என்னது மல்டிப்ளிகேட்டிவ். அப்போ அந்த தியரத்தை நான் யூஸ் பண்ணுறேன் பார்த்துக்கோ. அப்படின்னு சொல்லும்போது நம்மளுக்கு அந்த தியரம் என்னது? ஜி வந்து மல்டிப்ளிகேட்டிவ் அண்ட் எஃப் ஸ்டார் ஜி இஸ் மல்டிப்ளிகேட்டிவ். இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா எஃப்க்கு பிளேஸில் எஃப் இன்வெர்ஸ் போடுறாங்க. அப்போ எஃப் இன்வெர்ஸ் போடும்போது ஜி ஸ்டார் ஜி இன்வெர்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஐன்னு சொல்கிறோம். ஐனா மல்டிப்ளிகேட்டிவ், அது ஒரு மல்டிப்ளிகேட்டிவ். அதனால என்னது ஜி வந்து இன்வெர்ஸ் இஸ் மல்டிப்ளிகேட்டிவ்னு சொல்லுவோம். சரி, அடுத்தது நம்ம இதுவரை மல்டிப்ளிகேட்டிவ் ஃபங்க்ஷன்ஸ் பார்த்துட்டு வந்தோம் இல்லையா? நெக்ஸ்ட்டு வந்து பார்க்கும்போது கம்ப்ளீட்லி மல்டிப்ளிகேட்டிவ் இன்வெர்ஸ் ஆஃப் கம்ப்ளீட்லி மல்டிப்ளிகேட்டிவ்னு பார்க்கலாம். கம்ப்ளீட்லி மல்டிப்ளிகேட்டிவ் அப்படின்னு சொல்லும்போது இன்வெர்ஸ்னால எஃப் இன்வெர்ஸ் வந்துடும். லெட் எஃப் பி எ மல்டிப்ளிகேட்டிவ் தென் எஃப் இஸ் கம்ப்ளீட்லி மல்டிப்ளிகேட்டிவ் if and only if f inverse of n is equal to mu of n into f of n for all n greater than or equal to 1. Proof பாரு. Let g of n is equal to mu of n into f of n if f is completely multiplicative. என்ன ப்ரூஃப் பண்ணிக்கணும் அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா f inverse of n equal to mu of n into f of n இப்படி இருக்குதா? நெக்ஸ்ட்டு இதை வந்து g of n is equal to இதை எடுத்துக்கணும். என்ன இருக்குல்ல mu of n f of n இருக்குதுல்ல, அதை நம்ம என்ன எடுத்துக்கணும் g of n எடுத்துக்கணும். சரியா? இப்போ g of n is equal to mu of n into f of n. f is completely multiplicative. நான் அடுத்து என்ன கொடுக்குறாங்க g star f of n. அப்படின்னா இந்த mu of n வந்து இப்போது g of n வந்து நம்ம இப்போ என்ன ஆகும்
mu of n into g of n இவ்வளோ தானே இருக்குது. அதை நம்ம என்ன எழுதலாம், ஈக்குவல் டு எஃப் இன்வர்ஸ்ன்னு கொடுக்கலாம். எஃப் இன்வர்ஸ் ஆஃப் என்னன்னு எடுத்துக்கலாம் இல்லையா. நெக்ஸ்ட் அந்த எஃப் இன்வர்ஸ் அந்த கொண்டு வரும்போது என்ன கொடுக்கலாம், ஜி ஸ்டார் ஆஃப் என்னன்னு வரும். ஜி ஸ்டார் ஆஃப் எஃப் ஆஃப் என்னன்னு வரும். ஓகே, ஸோ அந்த ஜி ஸ்டார் ஆஃப் எஃப் ஆஃப் என்னை வந்து நம்ம ஃபார்முலா யூஸ் பண்ணி கொடுக்கணும். சம்மேஷன் ஆஃப் டி பை என் மியூ ஆஃப் டி இன்டு எஃப் ஆஃப் டி இன்டு எஃப் ஆஃப் டி என் பை டி இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் என்னு. அதை எப்படி எழுதும் போது சம்மேஷன் டி பை என் மியூ ஆஃப் டி இன்டு எஃப் ஆஃப் என் இருக்குது. ஓகே, அடுத்து எஃப் ஆஃப் என் வெளியே எடுத்துட்டு திஸ் இஸ் ஐ ஆஃப் என், ரெண்டு மல்டிப்ளை செய்யும் போது ஐ ஆஃப் என். ஸோ மியூ ஆஃப் என் அந்த வேல்யூஸை தூக்கி சப்ஸ்டியூட் பண்ணும்போது மியூ ஆஃப் என் இன்டு எஃப் ஆஃப் என் இஸ் ஈக்குவல் டு எஃப் இன்வர்ஸ் ஆஃப் என். சரி, இது இஃப் அண்ட் ஒன்லி கேஸ் ஆகும். அதை வச்சுட்டு இதை ப்ரூஃப் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு வந்து எஃப் இன்வர்ஸ் ஆஃப் என் ஈக்குவல் டு மியூ ஆஃப் என் இன்டு எஃப் ஆஃப் என். டு ப்ரூவ் வந்து எஃப் இஸ் கம்ப்ளீட்லி மல்டிப்ளிகேட்டிவ். கம்ப்ளீட்லி மல்டிப்ளிகேட்டிவில் ஒன்றும் நம்ம என்னது, இட் இஸ் சஃபிஷியன்ஸ் டு ப்ரூவ் எஃப் ஆஃப் பி பவர் ஏ இருந்துச்சுன்னா எஃப் ஆஃப் பி த ஹோல் பவர் ஏன்னு மாற்றி நம்ம ப்ரூஃப் பண்ணிக்கலாம். சரியா, அப்போது எஃப் ஸ்டார் ஆஃப் எஃப் இன்வர்ஸ் ஆஃப் ஐ இஸ் ஈக்குவல் டு நம்ம எடுத்துக்கிறோம் எஃப் ஸ்டார் ஆஃப் எஃப் இன்வர்ஸ் ஆஃப் ஐ இஸ் ஈக்குவல் டு எஃப் ஸ்டார் ஆஃப் எஃப் ஆஃப் ஸ்டார் ஆஃப் ஐ இஸ் ஈக்குவல் டு ஐ ஆஃப் என். இப்போ வந்து நெக்ஸ்ட்டு இங்கே எஃப் இன்வர்ஸ் பதிலாக என்னதை கொடுக்கலாம், ஜின்னு கொடுக்கலாம் இல்லையா. இப்போ ஜி ஸ்டார் ஆஃப் எஃப் இஸ் ஆஃப் என் இஸ் ஈக்குவல் டு ஐ ஆஃப் என்னு கொடுத்துரும். ஸ்டார் ஆப்ரேஷன் இருந்துச்சுன்னா அதுக்கு ஃபார்முலா கொடுக்குறோம். என்ன ஃபார்முலா, சமேஷன் டி பை என் ஜி ஆஃப் டி இன்டோ எஃப் ஆஃப் என் பை டி இஸ் ஈக்குவல் டு 0ன்னு கொடுக்குறோம். ஜினா என்னது, மியூ ஆஃப் டி இன்டு எஃப் ஆஃப் டி சமேஷன் டி பை என் இன்டு மியூ ஆஃப் டி இன்டு எஃப் ஆஃப் டி எஃப் ஆஃப் என் பை டி இஸ் ஈக்குவல் டு 0. அடுத்தது பார்த்துக்கணும்னா டேக் n is equal to p of a. என்னுக்கு பிளேஸில் என்ன கொடுக்கணும், p பவர் ஏன்னு கொடுக்குறோம். சரியா, அப்போ என்ன கொடுக்கலாங்க பாருங்கள், எஃப் மியூ ஆஃப் 1 இன்ட்டு அதில் ஃபஸ்ட்டு p பவர் ஏன்னு நம்ம அங்கே சப்ஸ்டியூட் பண்ணும்போது 1 கிடைக்கும். ஏன்னா எஃப் பவர் p ஆஃப் ஏ டிக்கு பிளேஸில் 1 கொடுத்தா கொடுக்குறோம். அடுத்தது வந்து டிக்கு பிளேஸில் p கொடுக்குறோம். எஃப் ஆஃப் பி இன்ட்டு எஃப் ஆஃப் பி பவர் ஏ பை பி இஸ் ஈக்குவல் டு 0ன்னு கொடுக்குறோம். சரியா, அடுத்தது நம்ம என்ன வரும், எஃப் ஆஃப் மியூ ஆஃப் 1 1 எஃப் ஆஃப் 1 1 மியூ ஆஃப் பி வந்து -1ன்னு வரும். தெரியுது, இந்த வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணி நம்மளுக்கு என்ன கிடைக்கிது, எஃப் ஆஃப் பி பவர் ஏ இஸ் கம்ப்ளீட்லி மல்டிப்ளிகேட்டிவ்னு கிடைக்கிது. சரியா, அடுத்தது பாரு ஒரு 1 வேர்டு பாரு. எக்ஸாம்பிள், த இன்வர்ஸ் ஆஃப் Euler pi function since pi is equal to mu star n இருக்குது இல்லையா. we have அதை இன்வர்ஸ் செய்யும்போது என்ன கிடைக்குது, பை இன்வர்ஸை வந்து மியூ இன்வர்ஸ் ஸ்டார் n இன்வர்ஸ். அடுத்த பட் n இன்வர்ஸ் இஸ் ஈக்குவல் டு மியூ இன்டு n since n is completely multiplicative. பை இன்வர்ஸ் இஸ் ஈக்குவல் டு மியூ இன்வர்ஸ் ஸ்டார் n மியூ இன்ட்டு என் ஃபர்ஸ்ட் ப்ளேஸில் வந்து மியூ என்னன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. அப்போ மியூ இன்வர்ஸ்னால் யூன்னு எடுத்து நான் சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன். அடுத்த தியரம் பாரு, எஃப் இஸ் மல்டிப்ளிகேட்டிவ் வி ஹாவ் சமேஷன் ஆஃப் டி பை என் மியூ ஆஃப் டி இன்டு எஃப் ஆஃப் டி இஸ் ஈக்குவல் டு பிக் ப்ராடக்ட் ஆஃப் 1 மைனஸ் எஃப் ஆஃப் பின்னு கொடுத்துருக்காங்க. சரியா, நம்மளுக்கு வேல்யூ வந்து ஜி ஆஃப் என் இஸ் ஈக்குவல் டு நம்ம இந்த டேம் எல்ஹெச்எஸை நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா ஜி ஆஃப் என்னன்னு எடுத்து வச்சுக்கோம். ஜி ஆஃப் என் இஸ் ஈக்குவல் டு சமேஷன் டி பை என் மியூ ஆஃப் டி இன்டு எஃப் ஆஃப் டின்னு எடுத்து வச்சாச்சா. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம என்ன ப்ரூஃப் பண்ணணும்னா என்னுக்கு பிளேஸில் என்ன கொடுத்துருக்கோன்னா p பவர் ஏன்னு கொடுத்துருக்கோம். சரி, இட் இஸ் சஃபிஷியன்ட் டு ப்ரூவ் தயர் p ஆஃப் n ஈக்குவல் டு p ஆஃப் a. அப்போ இங்கே என்னுக்கு பிளேஸில் p ஆஃப் a, இங்கே டிக்கு அடுத்த திருப்பி p ஆஃப் n, அந்த n மட்டும் இருக்கக்கூடிய பிளேஸில் என்னது p ஆஃப் a. மற்றதெல்லாம் அப்படி எழுதிக்கணும், மியூ ஆஃப் டி இன்டு எஃப் ஆஃப் டி இஸ் ஈக்குவல் டு. இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா எக்ஸ்பேண்ட் பண்ணுறீங்க.
ப்ரைம் வந்து ஃபஸ்ட்டு 1 போடுறேங்க இல்லையா, அப்போ மீ 1 வந்துடும், இது எஃப் ஆஃப் 1 வந்துடும். ப்ளஸ் அடுத்தது என்னதுன்னா டிக்கு பிளேஸில் மியூ ஆஃப் பி அண்டு எஃப் ஆஃப் பின்னு வந்துடும். சரியா, அடுத்தது வந்து மியூ ஆஃப் 1 இருந்துச்சுன்னா நம்மளுக்கு தெரியும் இஸ் ஈக்குவல் டு -1, எஃப் ஆஃப் 1 இஸ் ஈக்குவல் டு 1ன்னு தெரியும். அண்டு ப்ளஸ் இந்த வந்து அப்போ 1 மைனஸ் என்ன கிடச்சிது, எஃப் ஆஃப் பின்னு கிடச்சி. சரியா, அப்போது நம்ம இதை g of n is equal to the big product of p by n, g of p power alpha is equal to big product of p by n into 1 minus என்னது f of pன்னு கொடுத்துரும். ஓகேம்மா, எனக்கு இது போதும், நெக்ஸ்ட்டு கிளாஸில் பார்க்கலாம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், இந்த தியரம்ஸ் யூஸ் பண்ணி தான் வருது. இதையும் தியரம் பார்த்துக்கோங்க. எஃப் அண்டு ஜி அண்டு ஜி ஸ்டார் மல்டிப்ளிகேட்டிவாக இருந்துச்சுன்னா எஃப் இஸ் மல்டிப்ளிகேட்டிவாக இருக்கும். சரியா, அதை பண்ணியிருக்கோம். அடுத்த ஜி இன்வர்ஸ் இதையும் பார்த்துக்கோம். எஃப் இஸ் மல்டிப்ளிகேட்டிவ்னா எஃப் இன்வர்ஸ் ஆஃப் என் ஈக்குவல் டு மியூ ஆஃப் என் இன்டு எஃப் ஆஃப் என்னன்னு பார்த்துருக்கோம். சரியா, நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா 2 டேர்ம் இருந்ததுன்னா உடனே நீங்கள் திங்க் பண்ணிடணும், ஒரு டேர்மை ஜி ஆஃப் என்னு எடுத்துக்கலாம். அந்த 2 டேர்மை நம்ம சின்னதாக ஐடென்டிஃபை பண்ணிக்கிட்டு ஜி ஆஃப் என்னன்னு எடுத்து நம்ம செய்துக்கலாம் அப்படின்னு நினச்சி நம்ம செய்யலாம். ஓகேம்மா, தேங்க்யூ. நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம்.